இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு எடுக்கிற தாகத்துக்கு குடிக்கலாம் சூப்பராக ஒரு சர்பத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதில் நன்மைகளை நம்ம கேட்டுடலாம். இந்த டக்குன்னு 2 மினிட்ஸில் செய்கிற லெமன் ஜூஸு நன்னாரி சர்பத்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெயில் காலத்துக்கு அதிகமாக எடுத்துக்கலாம். உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். ஸ்கின்னை நல்லா கேர் பண்ணும். கண் எரிச்சல்லாம் உங்களுக்கு சரிப்படுத்தும். வயிறு காந்துவலை சரியாகும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் சப்ஜாவை 1 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சப்ஜாவை 1 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். நன்னாரி சர்பத்து இந்த மாதிரி எல்லா பிராண்ட்லேயும் வரும். நன்னாரி சர்பத்துன்னு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. எல்லோ கலரில் இருக்கும். அப்புறம் ஐஸ் வாட்ரு பிடிக்கிற நார்மல் வாட்ரு. ரெடிமேட்டில் நல்லா ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் வருது. அப்படியே இது வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. யாராச்சும் திடீர்னு வந்தால் டக்குன்னு நன்னாரி சர்பத்து கரைச்சி கொடுத்துடலாம். 2 நிமிஷத்துலேயே கரைச்சிடலாம். ஒரு சின்ன பக்கெட் வச்சுக்கலாம். சப்ஜாவை ஊற வச்சது, ரெண்டு கிளாஸ் கரைச்சி காமிக்கிறேன். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ். உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா சப்ஜாவை எவ்வளோ நேரம்லாம் ஊற வைக்கலாம். ஆனால் குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷமாச்சும் நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 4 ஸ்பூன் நன்னாரி சர்பத்து. நன்னாரி சர்பத்தில் சுகர் இருக்கிறனால நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. சுகர் இருக்கிறவங்க நன்னாரி சர்பத்து குடிக்கணும்னா இப்போ சுகர் போடாமையே நன்னாரி சர்பத்து ப்ளெயினாக கூட வருது. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுகர் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். ஒரு சூப்பரான கிளாஸ் எடுப்போம். இன்னொரு கிளாஸ்க்கு இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.